வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய சாம்பாரிலே சேர்க்கக்கூடிய இந்த கீரையானது உங்களுடைய ஹெல்த்திற்கு மிகவும் உதவுகின்ற ஒரு நண்பனான வெந்தய கீரை. இந்த கீரையானது ஒரு டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லி டயட் ஆகும். மேலும் உங்களுடைய இரத்தத்திலே கலக்கும் சர்க்கரையினுடைய அளவினை இது கண்ட்ரோல் செய்து கொலஸ்ட்ரால் அளவையும் குறைத்து உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வினை அளிக்கின்றது. மேலும் இந்த சாம்பாரின் சுவையினை கூட்டுவதற்கு சிலவற்றை சேர்த்துள்ளோம். அவையெல்லாம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் நண்பர்களே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல் ஒன்ஸ் அகெயின். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து என்னோட ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஆதரவு தரீங்க, உங்கள் கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, லைக் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. இப்போ நான் அந்த சாம்பார் வெரைட்டியில் ஒன்றான வெந்தய கீரையை போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். கீரை வகையை யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். அதில் வெந்தயக்கீரை, இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குளுமையானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வெந்தயக்கீரையை வச்சு நான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். அதில் ஒரு மேலும் சுவை கூட்டுற மாதிரி ஒரு பொருளை சேர்த்து சாம்பார் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் அரைச்சி விட்டு இதை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை எடுத்துருக்கீங்களா? அதில் என்ன விசேஷம்? அது ரொம்ப குயிக்காக செய்யலாம் இல்லையா? ரொம்ப குயிக்காக ஆயிடுறது, ரொம்ப ஈஸி. உட்காந்து அந்த இலைகள்லாம் அழகாக சீக்கிரம் ஆஞ்சி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மெல்லிசு காம்பு தண்டு பகுதி இருந்தால் கூட கொஞ்சமாக எடுத்துட்டு அதோடு சேர்த்து வதக்கினா ஈஸியாக வதங்கி போயிடும். அதுதான் இந்த வெந்தயக்கீரையோட சிறப்பு. வீட்லேயே வெந்தயக்கீரையை போட்டு நாங்களாம் வீட்டில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மழையில் அது வீணாக போயிடுது. இந்த வெந்தயக்கீரை நான் இப்போ வாங்கினது தான், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரையும் நம்ம வீட்லேயே பயிரிடலாம். ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். வாங்க நேயர்களே, இதுக்கு என்ன தேவையானதுன்னு பார்ப்போம். வெந்தயக்கீரை ஒரு கட்டை நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மண் குப்பைகள்லாம் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கணும். இதில் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 3/4 கப்பு பருப்பை எடுத்து அதில் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் காஃபி போடும்போதே வெந்நீரில் ஊற வச்சுருவேன். ஒரு சிறு எலுமிச்சம்பழ சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியோடது. இதான் நேயர்களே இதுக்கு தேவையானது. இதுக்கு நான் அரைச்சி விட்டு பண்ண போகிறேன். அரைச்சி விட்டுட்டு கடைசியில் அதை மேலும் சுவை கூட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா குழம்பு வடகத்தை யூஸ் பண்ணி பண்ணுறேன். குழம்பு வடகம் யூஸ்வலாக வீட்டிலே நம்ம பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் தான். அப்படி உங்களுக்கு பண்ண நேரம் இல்லைன்னா கடைகளில் கிடைக்கும், கூட்டு வடம் குழம்பு வடான்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த குழம்பு வடத்தை கடைசியில் தான் யூஸ் பண்ணுவேன், வறுத்து போடுவேன். அது எப்படின்றது அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை அரைச்சி விட்ட சாம்பாருன்றதுனால அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். நான் 4 மிளகா வரமிளகா போட்டுருக்கேன். இதுக்கு அரைச்சி விடுறதுக்காக 1.5 ஸ்பூன் தனியா போடுறேன். 1.5 ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஸ்கொயர் டைப் பெருங்காயமாக இருக்குது, அது எடுப்பேன். இல்லையா நீங்கள் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டி பெருங்காயம் போடுறேன். நல்லா வாசனையாக இருக்கும் வறுக்கும் போதே. அதுக்காக தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் பத்தையாக அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த சாமான்களாக எண்ணெய் விட்டு வறுக்க போகிறேன். வாங்க நேயர்களே எப்படி பண்ணுறோன்றதை பார்ப்போம். இப்போ இந்த வெந்தயக்கீரையை நல்லா மண் போக நீட்டாக அலம்பி எடுத்துட்டாச்சு. நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியை விட்டு அலசி நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சுத்தமாக இருந்தால் நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நேயர்களே, இப்போ ஒரு வாணலியில் இந்த சாமான்லாம் வறுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் விட்டுறேன். இந்த வெந்தயத்துக்கே அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உண்டு. ஒன்றுமே இல்லை, நம்ம வயிறு சரியில்லை,
2-3 தடவை லூஸ் மோஷன் மாதிரி இருக்குன்னா வெறும் வெந்தயத்தை வாயில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் 1 ஸ்பூன் விட்டுட்டோம்னாலே டக்குன்னு அரெஸ்ட் ஆகும். வெந்தயம் வந்து பொடியாக இது பண்ணால் சுகர் கண்ட்ரோல் இது பண்ணுவாங்க. அது மாதிரி அதனால தான் இந்த கீரையிலையும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால அதை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. பெருங்காயம் போட்டுட்டேன். இந்த சாமான்லாம் ஒன்றாவே போட்டு வறுக்கலாம். மிளகா இதெல்லாம் போட்டேன், ஒன்றா போட்டு வறுக்கலாம். மிளகாயை கிள்ளி போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயை போட்டுக்கலாம். பருப்பு கருகாமல் ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். பருப்பு வந்து வறுபட்ட உடனே அந்த தேங்காய் கொஞ்சம் பத்தியாக இருக்குது. இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். இந்த தேங்காயும் அதில் போட்டு வதக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துட்டாச்சு. பாருங்கள், இந்த தேங்காய் இதெல்லாம் போட்ட உடனே ஒரு வாசனை கம்முன்னு வருது. அதில் இந்த பெருங்காயமும் சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வருது. தேங்காயை நீங்கள் பச்சையாக கூட போட்டு அரைக்கலாம், இன்னும் தப்பு இல்லை. நான் சும்மா வாசனைக்காக வறுத்து போடுறேன். வறுத்து போட்டால் ஒரு டேஸ்ட்டு, பச்சையாக போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. சாமான்லாம் வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு எடுத்தப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். குழம்பு செய்ய ரெடியாகும் நேயர்களே. இப்போது இந்த சைடு நான் வந்து குக்கரில் தோரம்பருப்பு வெந்தெடுத்து, தோரம்பருப்பு வந்து நீங்கள் இல்லை ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் தான் ஒரு வாணலியில் போட்டு குக்கிங் ஆயில். ஏன்னா இந்த வெந்தயக்கீரையை வதக்கிக்க போகிறேன். அதனால் இந்த எண்ணெயிலேயே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வதக்கி இது பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் நான் எப்பயுமே வந்து சாம்பாரெல்லாம் கடைசியில் தான் வந்து தாளித்து போட்டு விடுவேன். அதனால் இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இந்த வெந்தயக்கீரை இப்போ பாருங்கள், இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. அலம்பி பார்க்கறச்சே வெந்தயக்கீரை இதை வதக்கும் போது பாருங்கள் ரொம்ப கம்மியாயிடும். கொஞ்சம் அந்த காம்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மசிஞ்சிடும், குயிக்காக மசிஞ்சிடும். நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்க குவான்டிட்டி. அப்படியே வேகும்போது ரொம்ப 4 கைப்பிடி இருக்கிறது 1 கைப்பிடி கூட இல்லாமல் குறைஞ்சிடும். திருச்சி மார்க்கெட்லலாம் நம்ம வந்து வெந்தயக்கீரை வாங்கிட்டு வருவோமே, அது எப்படி இருக்கும்? சின்ன சின்ன குட்டி குட்டி கட்டா இருக்கும். அங்கெல்லாம் நம்ம 5 கட்டு 8 கட்டுன்னு வாங்கினா செய்யணும். அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த காலத்துல அந்த 4 கட்டு 2 ரூபா இருந்தது. இப்போ 4 கட்டு 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த வெந்தயக்கீரை இது பார்த்தீங்களா, அதை ஈஸியா அரைஞ்சிடலாம். ஆமா, அப்படியே அந்த வேர் பகுதியே ஒரு 2 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு அலசிட்டு உடனே நம்ம பயன்படுத்தலாம். பார்த்தீங்களா, வதங்கினோடனே சுருங்கி வந்துடுது. இது வதங்கினது போகிறோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற புளியை நல்லா கரைச்சி புளி ஜலம், இது ஒரு 2.5 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு வருது. உங்கள் வீட்டு நபரோட குவான்டிட்டி கிட்ட வந்து போடலாம். இது ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இதில் இந்த புளி ஜலத்தை இதில் நம்ம நிறைய மிளகா 4 மிளகாலாம் எடுத்துட்டோம். அப்போ இதுக்கு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி ஏதாவது போடணுமா கூடவே? இதுக்கு மஞ்சள் பொடி போடலாம், சாம்பார் பொடி தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் மிளகா வத்தலை போட்டு அரைச்சி விடுறோம். அரைச்சி விடுற சாம்பார்னாலே நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அதனால மிளகாயை போட்டு அரைச்சிருந்தால சாம்பார் பொடி அவசியம் இல்லை. இப்போ மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதோட கூட தேவையான அளவு உப்பு போடுறேன். இது வெந்து வரட்டும். பருப்பு வெந்தப்புறம் பார்க்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், இந்த புளி வாசனை போக கொதிக்கட்டும். பருப்பு வெந்தெடுத்து இந்த ப்ரெஷர் அடங்கினோம்னா அதையும் எடுத்துப்போம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மகிட்ட குழம்பு விடாமல் இருக்கு, அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேயர்களே, இந்த சாமான்லாம் ஆறினதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். ரொம்ப நைஸ் வேண்டாம், கொஞ்சம் மீடியம் கோஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு இந்த ரொம்ப குழன்னு ஆகிடும் தேங்காய் அரைக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஓரளவு கோர்ஸாக அரைச்சிட்டாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி கிட்டத்தட்ட நம்ம தேங்காய் தொகையில் மாதிரி. நேர்களே,
இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா வெந்துடுத்து, அதை நல்லா மசிச்சாச்சு. இந்த பருப்போட கூடயே இந்த அரைச்ச விழுது சாமான்கள், மசால் சாமான்கள், தனியா, தேங்காய், மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அரைக்கிறோம் இல்லையா, அதையும் இதோடைய ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒன்று சேர கலந்து விடலாம். பருப்பு ஜலத்தை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜலம் வந்து இந்த சாம்பாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், இந்த அரைச்ச விழுத அப்படியே சமைக்கும் போதே நல்ல அருமையான வாசனை வருது. சாம்பாரில் வெங்காய சாம்பாருக்கு அடுத்தது இந்த வெந்தயக்கீரை சாம்பார் சொல்லலாம். அவ்வளோ அருமையான வாசனையோட மணமாக இருக்கும். நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு அலம்பி இந்த பருப்பு ஜலத்தை இருத்து வச்சிருக்கிற பருப்பு ஜலத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாம்பாரில் விட்டுடுறேன். மிக்ஸி ஜாரில் அந்த பருப்பு ஜலம் எல்லாமே இதில் கலந்து ஒன்றா விட்டுறேன். அவ்வளோதான் நேயர்களே. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா சாமான்கள்லாம் ஆல்ரெடி வறுத்துருக்கோம், பருப்பும் நல்லா வெந்துடுத்து, புளி வாசனை போக குழம்பு கொதிச்சிடுத்து, குயிக்காக முடிஞ்சிடும் இந்த சாம்பார். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அருமையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே. இந்த வெந்தய குழம்புக்கு ஒரு லைக் கொடுங்கள் அனைவரும். எல்லார்ட்டேருந்தும் இதற்கு ஒரு லைக் எதிர்பார்க்குறோம். இந்த வெந்தயக்கீரை சாம்பாருக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கிறச்சியே இந்த குழம்பு வடை சொன்ன பார்த்தீங்களா, அதை நான் வறுக்க போகிறேன். வறுத்து இதில் போடுறேன். ஃபஸ்ட்டு இதில் தாளித்து கொட்டிட்டு குழம்பு விடாமையும் வறுத்து போடலாம். அருமையாக வந்துருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இந்த சாம்பார். குழம்பு வடை வறுக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு டிப்ஸு, அதையும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ குழம்பு வடாத்தை வறுத்து போட்டுட்டு கடைசியில் இதே வானலிலேயே குழம்புக்கும் தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ பாருங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வானலி சின்ன வானலி தான் போடும்னு வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். நேர்களே, இந்த குழம்பு வடாத்தில் காராமணி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வெயிலில் காய வச்சதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் இது. அதனால் இந்த திக்காக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 நாளாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா உள்ளே வந்து வறுபடாமல் கட்டையாக இருக்க மாதிரி தோணும். இந்த குழம்போட இந்த வடாமும் சேர்ந்து வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு கறி சாப்பிட்லாம், தேங்காய் போட்ட கறி பண்ணலாம், இல்லை அப்பளம் வடாம் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு மேலே வேணால் நல்லா ப்ரௌனிஷாக எடுத்து இப்போ இந்த வடாத்தை எடுத்துடுறேன். நல்லா வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ நேயர்களே, இப்போ தாளிக்க போகிறேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியும் தாளிக்கலாம், இல்லை குக்கிங் ஆயில்லையும் பண்ணலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெயிலையே தாளிக்க போகிறேன். இல்லை நெய் விட்டும் தாளித்து போடலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே உளுத்தம் பருப்பும் போட்டுடுறேன். கூட கருவேப்பிலை போடுறேன். இப்போ பாருங்கள், இதில் கொத்தமல்லியை கிள்ளி போடுறேன். இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச வடை அதில் போடுறேன். குழம்பு வடாத்தை போடுறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே அது நல்லா ஊறி அருமையாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக தாளிச்சதை அதில் அப்படியே விடுறேன். அவ்வளோதான் நேயர்களே, சுட சுட சாம்பார் ரெடி. சாதத்தோடு இந்த சாம்பார் சாதத்தை பிசைஞ்சுட்டு தொட்டு காம்பினேஷனாக காய் செஞ்சு வச்சு அருமையாக சாப்பிட்லாம். இதே மெத்தட்லேயே பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு மறக்காமல் தெரிவிங்க நேயர்களே. நன்றி, வணக்கம்.